சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர், அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். கன்னிராசி. கன்னிராசிக்கு 7வது வீடு மீனராசி. கண்டச்சனி. கவனம் தேவை கன்னிராசி நேர்கள். ரொம்ப புத்திசாலித்தனத்தை இழந்துடக்கூடாது. ஒரு காரியம் எடுக்கிறன்னா அலசி ஆராய்ஞ்சு தான் பண்ணணும். படிப்புலையும் கவன சிதைவு ஏற்படக்கூடிய நேரம் உண்டு. திருமணத்திலையும் தடைகள் வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. பல இன்னல் இடையூறுகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. ராசிக்கு 7வது வீடு திருமணம், காதலன், இப்படி ஆசைகள் அப்படி இருக்கக்கூடிய நேரமும் நடக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வீணான விரயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டுத்தான் நீங்கள் நடக்கணும். நீங்களா சொந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்துடுவீங்க. பொதுவாக இந்த கன்னிராசியில் கல்யாணங்காட்சி நடக்கணும்னு நினைக்கிறவங்க கூட முறையான சாந்திகள், முறையான பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் கன்னிராசிக்காரங்க கல்யாணமே முடிக்கணும். ஏன்னா ராசிக்கு 7வது வீடு மீன ராசி. தவயோகி ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம். அந்த இடத்துல 7வது வீட்டில் சனி பகவான் வரக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் திருமணம் தடைபெறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது.
காதல் தடபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தலை வணங்குங்க சனி பகவானை. அண்ணா, நான் நல்லா படிக்கணும், என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகணும், எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும், குழந்தை குட்டி பிறக்கணும், வெளிநாடு வெளிதேச பிரவேசம் வரணும், யாராலையும் எவராலையும் எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, நஷ்டம் காணக்கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாது, தடுமாற்றம் அடையக்கூடாது, விரயமாகக்கூடாது, பணங்காசு விரயமாகக்கூடாது, கடன் நிறையா ஆசைக்கு வாங்கி கடன் வாங்கக்கூடாது, தன்னுடைய வருமானத்துக்கேற்ற ஒரு செலவு மட்டும்தான் பண்ணணும், வருமானத்தை மீறியான செலவு நீங்கள் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருதாரத்து தோஷம் பொதுவாகவே இருக்குது, நாக தோஷமும் பொதுவாகவே இருக்குது. இருந்திருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய நாளில் தலைவணங்கி அண்ணான்னு வழிபடுங்க. உன் பிரச்சனைலாம் போகணுன்னு நினைங்க, எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு இறைவனை நாடுங்க. டைம் இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க. சென்னை வாசிகள் இல்லை முக்கியமாக இருக்கிறவங்க சனீஸ்வர் பகவான் கோயில் பொலிச்செல்லூரில் இருக்குது, அங்கே வாங்க. சாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்கெட் வாங்கி நாய்க்குட்டிக்கு போடுங்க. எனக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ணக்கூடாது, விரயமாகக்கூடாது, 7ஆம் இருக்கக்கூடிய மீனராசியில் எனக்கு வர வேண்டிய யோகத்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சனி பரமாத்மாவை அங்கே வழிபடுங்க. ஏதாவது சனிக்கிழமை வாங்க, ஒரே ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறாங்க வச்சு, காலையிலையோ சாயந்தரமோ வாங்க, அந்த ருத்ராட்சத்தை போடுங்க. 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்க வேண்டிய கண்டச்சனி போகும். ஆனால் இந்த ஜாதகம் சனி பகவான் முத்தி போச்சுன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும். பெண்கள் தான் இதில் பாவமே, ஆண்களுக்கு கூட ஒன்றும் செய்யாது. தன் பயம் இருக்கும், தான் உயிர் மேலே பயம் இருக்கும், தனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு இருக்கும். நல்லா ஒர்த்தாக குண்டாக இருக்கிறவங்க கூட ஒல்லியாயிடுவாங்க. ஏன்னா கண்டச்சனி வந்திருக்கு. வீணான பிரச்சனைகள், உடல் தான் கெட்டு போகும், மனம் கெட்டு போயிடும். உடல் கெட்டு போனாவே எல்லாமே கெட்டு போச்சு. பொதுவாக இந்த சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால ஒரு யோகமும் இருக்குது. அரசியலில் பிரவேசம் வரக்கூடிய தன்மை வருது, சினிமாவில் கொஞ்சம் பிரகாசமாக வரக்கூடிய ஒரு நேரம் வருது, ஆன்மீகத்தன்மையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. அண்ணா சனி பகவானேன்னு கையெடுத்து கும்பிடுங்க, தலை வணங்குங்க அண்ணான்னு, அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. சனி பகவானும் முருகக் கடவுளும் ஒரே புத்தி, அதாவது செவ்வாயும் கர்மக்காரகன், கர்ம பலனை கொடுக்கக்கூடியவங்க. 2 பேரையும் வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இப்படி சின்ன 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 கோயில்களுக்காக போய் இந்த கண்டகச்சனியை குறைச்சிக்குங்க. பொதுவாக கண்டகச்சனின்னு கேட்குறது ஆயில், 8, 10, 12 கேட்குறது தான் ஆயில். ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் பேச்சுக்கிறனால குரு வீட்டினால பயம்லாம் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சனி பரமாத்மாவை தலைவணங்கி வழிபடுங்க. பல தானம் பண்ணுங்க, பல தவம் பண்ணுங்க. ஆசைப்படாதீங்க. இருக்கிற வாழ்க்கையை சிறப்போடு வாழ்ந்துட்டு சூப்பராக ரசித்து ருசித்து வாழ்ந்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஆசைகளை மட்டும் வச்சுக்குங்க. உங்களை ஒன்றும் பண்ணாது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் சூப்பர் ராசி, தாய்மை குணம் அதிகம் உடைய பாசக்கார ராசி, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ராசி, நோயாளிங்களை மருந்து அந்த புண்ணை கூட தொடச்சி தொட்டு மருந்து போடக்கூடிய ஒரு ராசி. பயப்பட வேண்டாம். உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனைகள் வரும், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அண்ணான்னு வேண்டுங்க. இப்படி சின்ன 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 வழிபாடுகள் மூலியமாக தான் நீங்கள் உங்களையே காத்துக்க முடியும். அவங்கவுங்க தெய்வத்தை, அவங்கவுங்க கடவுளை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க. கண்டகச்சனி ஒன்றும் பண்ணாது, பயம் வேண்டாம். சனி பரமாத்மா மட்டும் தெளிவான அமைப்பில் பிடிச்சிக்குங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எந்த குறையும் எந்த தொந்தரவும் வராமல் இறைவனுடைய அனுகிரகமும் உங்கள் ராசி 12 ராசிகள் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்போடு வாழ்ந்து எம்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் வர எம்பெருமானை பாவிச்சுக்கிறேன். சிவாய நம.